வந்து ராசிதாண்டா. எனக்கு வராத அமௌண்ட் வந்துருச்சு. அப்படியா? ஆமா. நான் பேசாம இருந்தா வரமாட்டாரா? கரெக்ட்பா. அவங்கிட்ட கேளுங்க. Thank you. பாரதி அம்மா. ஐயர் இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணமா, வந்துட்டே இருக்கேன். எனக்கு வேண்டாம். இல்ல எனக்கு வேண்டாம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற. விரதமா இல்ல சாந்தி முகூர்த்தம் பிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஏதோ சாப்பிட போறதுல முடிவு எடுத்திருக்கியா? இல்ல அறிவு, வேண்டான்னு தோணுது. வேணும்னா நானே கேக்குறேனே. என் கை பக்குவம் தெரியாம வேணாங்கிற. நான்லாம் பச்சை தண்ணிய பாயாசம்னு சொல்லி கொடுத்தாலே அதுவே இனிக்கும். முகூர்த்த நேரம் குறிக்கிறது தானே. நேர்ல வர முடியலனா அட்லீஸ்ட் போன்லயாவது நேரத்தை குறிச்சு சொல்லிருக்கலாம்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சௌந்தர்யா. சில விஷயங்களை போன்ல பேச முடியாது. தோஷங்கள் இருந்தா அதுக்குண்டான நிவர்த்திகளை போன்ல சொல்றதை விட நேர்ல சொல்றது பெட்டர்னு நினைச்சிருப்பாரு. சிம்பிள். இந்த வீட்டுக்கு இனி ஒரு தோஷம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. சித்தி, நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. யானைக்கு இருக்கிற அதே மரியாதை தான் எறும்புக்கும் இருக்கணுங்கிறது தான் இயற்கையோட நியதி. ஆல் ஆர் ஈக்குவல் அண்டர் தி சன். யாரையும் தப்பா எடை போடக்கூடாது சித்தி. அதிகம் பேசாத. நான் பரிகாரம் தேடலைங்கிறதுக்காக இது தோஷம் இல்லைன்னு ஆயிடாது. மா, என்னம்மா நீங்க? முதல்ல அந்த ஐயருக்கு போன் போட்டு எப்ப வருவாருன்னு கேளு. அம்மா வணக்கம்மா. வாங்க. வணக்கம். ஆனா அநியாயத்துக்கு பிஸியா இருக்கீங்க ஐயரே. உட்காருங்க. மத்தியானமே வருவீங்கன்னு பாரதி சொன்னா. ஒரு பொண்ணு பெத்தவரு முகூர்த்தம் குறிக்கணும்னு கூப்பிட்டு இருந்தாருமா. 4 காசு வரும்னு சொல்லிட்டு ஒரு 8 போயிட்டு வந்தம்மா. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு எவன் கூடயே ஓடி போயிடுச்சுமா. வசதியா ஒரு வீடு கிடைச்சா போதுமே. அப்பனாவது ஆத்தாளாவது ஏதோ ஒரு பணக்கார பையனா பார்த்து இழுத்துக்கிட்டு ஓடி போயிருப்பா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணும் புரியலையம்மா. சித்தி, நம்ம எது பேசுறதா இருந்தாலும் எல்லா கோட்டுக்குள்ள நின்னு பேசலாமே. நாம எதுக்கு எல்லாம் தாண்டி பேசணும்? முகூர்த்த நேரம் குறிக்கணும், அவ்வளவுதானே. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க வந்து வேலையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. புது தம்பதிங்க ஜாதகத்தை கணிச்சு பார்த்ததில்ல. இன்னைக்கு ராத்திரி சரியா 9:46 மணிக்கு நல்ல முகூர்த்தம் அமைஞ்சிருக்குமா. இந்த முகூர்த்தத்துல ஒண்ணு சேர்றவங்க இணை பிரியாம காலகாலத்துக்கும் ஒத்துமையா இருப்பாங்கம்மா. அதுலயும் அகிலன் அஞ்சலியோட ஜாதக கட்டம் ரொம்ப அருமையா புரிஞ்சிருக்குமா. பாரதி, ஐயருக்கு தட்சணை கொடு. ஆயிரம் தான் இருந்தாலும் பெரிய இடம் பெரிய இடம் தான். ரொம்ப நன்றிங்கம்மா. கடவுளோட அருட்கடாட்சம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கூடி வரட்டும். போயிட்டு வரமா. வரங்கய்யா. வரேன். இது பாரு அஞ்சலி,
நல்ல நேரம் குறிச்சாச்சு. இனிமே எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்கறது உன்னோட பொறுப்பு. ம்? இது பாரு அஞ்சலி, பார்க்க செக்க செவேல்னு தொட்டா பளிச்சுன்னு ஒட்டிக்கிற மாதிரி அழகா ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கணும். நான் கொஞ்சம் போற முதல் பேர குழந்தை அந்த குழந்தையா தான் இருக்கணும். பெத்து கொடுக்கறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும் அஞ்சலி. என்ன அஞ்சலி? ஆ சரிங்க அத்தை. சௌந்தர்யா, 10 மாசம் சுமந்து பெத்துக்கிறது மட்டும்தான் ஒரு தாயோட வேலை. வயித்துக்குள்ள அந்த குழந்தை சிகப்பா இருக்குமா அழகா இருக்குமாங்கிறதெல்லாம் நம்ம கையில இல்ல, கடவுள் கையில தான் இருக்கு. ஒரு ரோஜா செடி கிட்டதான் ஒரு ரோஜாவை பூத்துக்குடுன்னு நம்ம கேட்க முடியும். உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். யார் சொல்லியும் பூப்பதில்லை ரோஜாக்கள். கவிதை செமையா இருக்குல்ல? யார் எழுதுனது? ஒரு நோட்ல வாசிச்சேன். கையெழுத்து கண்ணமான்னு இருந்துச்சு. அஞ்சலி, சொல்லுங்க அத்தை. நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ பெத்து கொடுக்கிற பிள்ளைதான் அடுத்த தலைமுறையில நம்மளோட வீட்டு கௌரவத்தை நிலைநாட்டணும். என்ன சொல்ற? கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிற மாதிரி பெத்து கொடுக்குறோம். சொல்லு அஞ்சலி அம்மா கிட்ட. ஆ சரிங்க அத்தை. ம். அறிவு, சொல்லுங்க சித்தி. ஏற்பாடு எல்லாமே நீ பாத்துக்கிற. ரூம நல்லா டெக்கரேட் பண்ற. சரியான முகூர்த்த நேரத்துல அவங்கள அனுப்பிடணும். ம்? சௌந்தர்யா, எல்லா வேலையும் அவ பாத்துப்பா. எல்லா விஷயத்திலயும் நாம மூக்கு நுழைச்சிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? இந்த பாருங்க, நான் எல்லா விதத்திலயுமே நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ. நிறைஞ்ச செல்வம், அழகான குழந்தைங்க, அமைதியான வாழ்க்கை, இது எல்லாமே எனக்கு இருக்குங்க. இப்போ நான் எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல அழகான பேர குழந்தைய. அதை இவ பெற்று கொடுத்துட்டான்னா சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு குழந்தைய வளர்க்க நான் ஆரம்பிச்சிருவேன். புள்ளைய பத்தி பேசணும்னே வெக்கத்து பருவலுக்கு. அப்பா இதோ வந்துரும். அத்தை, அப்பா நான் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. சௌந்தர்யா, 2 மருமகள்கள் இருக்கிற இந்த வீட்ல ஒருத்திய உயர்த்தியும் இன்னொருத்திய தாழ்த்தியும் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தெரியுங்க, இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா? நான் தெரிஞ்சுதான் சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி 9:45 நடக்க போறது முதல் இரவில்ல, ஒரு வன்முறை. அகிலனுக்கு இருக்கிற ஆர்வத்துல அவன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனுஷனா இருப்பான். அது நடக்க கூடாது. இல்ல, இதை நான் நிச்சயம் நடக்க விட மாட்டேன். அகிலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம்.
அதான் ஈஸியான ரூட்னு நினைச்சேன். ஆனா இதுல இவ்ளோ சிக்கல் வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் ஹனிமூன், இது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அகிலன் என்கிட்ட நெருங்க விடாதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அகிலனும் டென்ஷன் ஆகக்கூடாது. அகிலனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கண்ணம்மாவை காலி பண்ணணும். பாரதியோட நிம்மதியை குலைக்கணும். அஞ்சலி, நிதானமா யோசி. இந்தா தூக்க மாத்திரை, ஹெவி டோஸ், புடி. ஏய் புடிடி. எஸ், ஐ காட் இட். நன்றி பாரதி மாமா. இந்த சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்கான தீர்வை நீ தான் கொடுத்திருக்க. இந்த மாத்திரையை எப்படியாவது கண்ணம்மா குடிக்கிற டீ காஃபி இதுலயாவது கலந்து வச்சுட்டா. அஞ்சலி, கொலை பண்ண போறியா? சிச்சி, கண்ணம்மா சாவக்கூடாது. சாவ தொட்டுட்டு திரும்பணும். ஐயோ ஐயோ, நான் அப்படியே எல்லாரும் பதறணும். எங்க வாழ்க்கை போயிடுமோன்னு பாரதி மாமா அப்படியே அலறணும். மொத்தத்துல இன்னைக்கு ராத்திரி இந்த குடும்பத்துக்கே சிவராத்திரியா இருக்கணும். எஸ், இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இக்கட்ல இருந்து தப்பிக்க ஒரே வழி. எப்படியும் ஒரு 10-15 நாளைக்கு யாரும் முதல் இரவை பத்தி பேசவே மாட்டாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அகிலன் கிட்ட பேசி நிரந்தரமா அவனை விட்டு விலகி இருக்க ஒரு வழிய பார்க்கணும். சாரி அகில், இது நான் உனக்கு செய்யற துரோகம் இல்லை. ஏன்னா இப்ப என் மனசுல யாருமே இல்லை, நீயும் இல்லை. அதனால இது துரோகம் இல்லை. நான் வந்தது உன்னோட வாழ்ந்து இந்த வீட்டோட வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கிறதுக்காக இல்ல. பாரதி மாமாவை பழி வாங்கணும், கண்ணம்மாவை வாழ விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வேலையை பார்க்க போறேன். அன்பார்ச்சுனேட்லி நீ தான் பாதிக்கப்பட போற. அஞ்சலி, கவனமா இதை செஞ்சு முடிக்கணும். யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டா கூட உன் ஆட்டம் க்ளோஸ். அறிவு, அறிவு, சித்தி சொல்லுங்க சித்தி, என்னாச்சு? அது எங்க போகுதுன்னு கேளு. கேளுன்னு சொல்றல. அஞ்சலி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலங்காரம் பண்ண போறேன். தகுதி இல்லாததுங்க தகுதி இல்லாத செயலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்காது.
ஒரு பேரழகிய அலங்காரம் பண்றதுக்கு இவ. அறிவு, உன்கிட்ட தான் சொல்றேன், அவள போ சொல்லு. எப்படி சித்தி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியும்? அலங்காரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு. தேவையில்லாம எதுலயும் மூக்க நுழைக்க வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆர்த்தி, வா உள்ள. ஹலோ மேம், how are you? யா ஃபைன். How are you? I'm good மேம். மேம், யார் இது? ஏன் பயப்படுற? யார் மேடம் இது? அவ இந்த வீட்டு மூத்த மருமக, இந்த வீட்டோட மகாலட்சுமி. மருமகளா? ஆமா, மகாலட்சுமி. ஐயோ, அதெல்லாம் விடுமா. என் மருமகளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். தேவதை மாதிரி ரொம்ப அழகா இருப்பா. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கத்தான் நான் உன்னை வர சொன்னேன். சூப்பரா பண்ணிடலாம். ம். அறிவு, இவளை அஞ்சலி ரூமுக்கு கூட்டிட்டு போ. நீயும் கூட இருந்து அஞ்சலிய அழகா ரெடி பண்ணணும். ம், சரிங்க சித்தி. போமா. என்னம்மா புது பொண்ணு, எங்க கிளம்பிட்ட? இல்ல, சும்மா கீழே போய் ஏதாவது சாப்பிடலான்னு தான். இன்னைக்கு விழா நாயகே நீதான். நீ என்ன கேட்டாலும் நீ இருக்கிற இடம் தேடி வரும். யார் அங்கேன்னு மகாராணி மாதிரி கை தட்டி கேட்கலாம். அவ்வளோ சீன்லாம் எனக்கு இல்ல. சரி வா, இன்னைக்கு ஈவினிங்க்கு மேக்கப் போட வந்திருக்காங்க, போலாம். நீ இப்படி வந்து உட்காரு. உட்காருங்க. இதெல்லாம் என்ன சும்மாவா? இப்பவே சித்தி உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த முதலிரவு அலங்காரத்துக்கு பியூட்டிஷியன். நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேள்வியே பட்டதில்ல. மச்சக்காரி தான் நீ. எதுக்கு அறிவு இதெல்லாம்? நான் பொதுவாவே அதிகமா மேக்கப் போடுறது இல்ல. ஹார்த்தாடி, நீயா? உங்க அத்தை அலங்காரத்துக்கு இந்த பியூட்டிஷியனையும் அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு என்னையும் அனுப்பியிருக்காங்க. அம்மா ஏதோ பசிக்குதுன்னு சொன்னல, இரு கொண்டு வர சொல்றேன். கனமா, அஞ்சலி பசிக்குதுன்னு சொல்றா, நீ ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அறிவு. நீ சும்மா இரு அஞ்சலி, ஏன் வேணாங்கிற? நீ போடு கனமா. ஐயோ, சொன்னா கேளு ப்ளீஸ். வேண்டாம். ஷியோரா? வேணாமா உனக்கு? சரி ஓகே. சௌந்தர்யா சித்தியோட மருமக ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டா. ஜூஸ் கேன்சல். என்ன அறிவு, ஒரு மாதிரியா பேசுற? உண்மையதானே சொன்ன. சௌந்தர்யா சித்தியோட மருமக தானே நீ? ஆமா, சௌந்தர்யா அத்தைக்கு பிடிச்ச மருமக. ஓ. அஞ்சலி, நான் மனசுல பட்டத பட்டுன்னு பேசிடுவேன். பயப்படலாம் மாட்டேன். சௌந்தர்யா சித்திக்கு கூட பயப்பட மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு காட்டு விலங்கு மாதிரி தில்லா சுத்திட்டு இருக்கிறது நான் மட்டும்தான். முதல்ல இந்த அலங்காரத்தை நானும் வேணாம் தான் நினைச்சேன். சித்தி தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள புழங்கறதுக்கு அழகு முக்கியம் இல்ல, கேரக்டர் தான் முக்கியம். கண்ணீரும் புன்னகையும் தான் ஒரு கட்டடத்தை வீடா மாத்துது. பேன்கேக்கும் மஸ்காராவும் இல்ல. முதல்ல இங்க இருக்கிற மனுஷங்களை தெரிஞ்சுக்க, அதுதான் நல்லது. என்ன நடக்குதுங்க? என்ன அறிவு,
இவ்ளோ பதட்டமா பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சித்தி, பியூட்டிஷியன் அஞ்சலி அழகுபடுத்திட்டு இருக்காங்க. நான் அஞ்சலியோட மனசை அழகுபடுத்த ட்ரை பண்றேன். அவளுக்கு என்ன, அவ அழகுலயும் அறிவுலயும் சொக்க தங்கம், என்ன மாதிரி. சித்தி, இவ்ளோ அவசரமா பிளான் பண்ண வேண்டியது இல்ல. லெட்ஸ் டிராவல் வித் ஹர் சித்தி. அவ கூட கொஞ்சம் பயணம் பண்ணி பாப்போமே. சரி, ஓகே சித்தி. எங்க போற? கை கழுவ. ஏய் சிச்சி, மாவு கையோட மூஞ்சிக்கிட்ட போ, போ. சரிங்க சித்தி. இவ அவளுக்கு சப்போர்ட்டா, அதான் இந்த மாதிரி பேசிட்டு போறா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல அத்தை.